வாழ்க்கையும் மான பெரிது. தக்க சமயத்தில் நம்ம செஞ்ச உதவி சிறிதாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக கருதப்படும் என்று வள்ளுவரின் வார்த்தை இறங்க தாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நான் அந்த இன்ஸ்டியூட்டை இதை ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரே ஒருத்தங்க வந்தாங்க, ஃப்ரீயானவங்க. அப்போ நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு, ஒத்த நிமிஷம் வச்சு எப்படி சொல்லி தருவாங்க அப்படின்னாங்க. அடுத்தது 2 பேர் வந்து கேட்டுட்டு போனாங்க. கேட்டுட்டு போகும்போது சொன்னாங்க, ஒரு மிஷின் தான் இருக்கு, நாங்கள் 2 பேர் வரோம், எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க, அடுத்தது 2 மிஷின் நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு. அவங்க ஃபீஸ் வச்சு நான் 2வது மிஷின் வாங்கினேன். 3 பேர் வந்தாங்க. 2 மிஷின் தான் இருந்துச்சு. அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பேட்ச்சு. ஃபேன் இல்லை, ஒரு டேபிள் ஃபேன் தான். அம்மா கொடுத்த ஃபேனு கொடுத்த நாளும் நிற்கும். இப்படி தான் நம்ம ஸ்டார்டிங் பயணம். அது ஃபஸ்ட்டு பேட்சில் உள்ளவங்க தெரியும். செகண்ட் பேட்ச் வரும்போது ஒரு 5 மிஷின் வாங்கினோம். அப்புறம் கொஞ்சம் ஆட்கள் வர ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச்லேருந்து வந்து சொன்னாங்க, அக்கா எனக்கு ஃபேனே இல்லையே, உங்களுக்கு ஃபேன் இருந்துச்சுன்னாங்க. அப்புறம் ஃபேன் போட ஆரம்பித்தோம். இப்படி 1 ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு ஒரு இந்த லெவல் ஸ்டேஜ் கொண்டு வந்துருக்கோம்னா இதில் என் கணவர் காரணம். ஏன்னா இதை நான் சிங்கிளாக பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்னேன். இல்லை, நம்ம ஒரு மடம் வச்சு பண்ணால் தான் நம்மளோட இன்ஸ்டியூட் ஒரு இது இருக்கும் அப்படின்னாங்க. சரி, அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு. அடுத்த பிறகு முக்கியமாக நன்றி சொல்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொன்னேன், இந்த பேட்சோட நான் முடிச்சுருக்கேன் போல அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, இல்லைக்கா அடுத்த பேட்ச் வருவாங்க அப்படின்னு. நான் ஸ்டார்ட் முடிக்கும் போது எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே முடிக்கிற ஸ்டேஜ் இருக்கும். அந்த மாதம் இவங்க போயிட்டு வாங்க, அடுத்த மாதத்துக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆட்கள் வர சொல்லிகிட்டே இருக்கும்போது திரும்ப 2 பேர் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் நினச்சேன், அடுத்த பேட்ச் நம்ம போகும் போல அப்படின்னு 2வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 7 பேட்ச் இருந்துச்சுமோ கொஞ்சம் ஏதோ ஒரு மார்க்கெட் தான் போடுச்சு எனக்கு. எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு மிஷினில் உட்காந்து தைக்கிறாங்க. நேற்று வரைக்கும் தான் சொன்னாங்க, மிஷினில் உட்காந்து தைச்சா இப்போ தான் நான் படிக்க வச்சுருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு லெவலுக்கு நம்ம வந்துட்டு அவங்கள நான் பெருமைப்படுத்திட்டே இருக்கிறது எனக்கு சந்தோஷம். நான் ஏதாவது கிளாஸ் படிக்க போகும்போதெல்லாம் நம்ம ஒரு சின்ன ஊர், அந்த ஊரில் நம்ம போகும்போது என்னடா அவங்க பொண்ணு டெய்லி டவுனில் கிடைக்கிறா அப்படின்னாங்க. டவுனுக்கு போனால் தான் நம்ம எல்லாமே கற்றுக்க முடியுன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ டெய்லி அது என்ன கிளாஸ் போகணும், டெய்லி கம்ப்யூட்டர் படிக்கணுமா, டெய்லி படிக்கணுமா, டெய்லி போகணுமா அப்படின்னு நினைச்சாங்க. டெய்லி போனால் தான் நம்ம நிறைய அச்சீவ் பண்ண முடியும், நிறைய கற்றுக்க முடியும், நிறைய தெரிஞ்சுக்க முடியும்ன்றது அவங்களுக்கு ஒரு இப்போ நான் புரிய வச்சுட்டேன்றது எனக்கு தெரியும். அப்புறம் என்ன, நம்ம வந்து ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம அப்பா அம்மா நம்மளை வெளியே அனுப்புவாங்க. ஒரு நம்பிக்கை நான் கொடுத்தேன், அவங்க என்னை வெளியே அனுப்புனாங்க. நான் கல்யாணத்தில் போய் தான் அந்த டெய்லி கற்றுக்கிட்டேன். 3 மணி நேரம் டெய்லி தராவது அங்கே போய் தான் கற்றுட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது 7 மணி ஆகிடும். பெரியவங்க வீட்டில் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வராடுவாங்க. அதான் சொன்னாங்க. ஆனால் எல்லாத்தையும் எங்கள் அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவள் போயிட்டு வருவா அப்படின்ற நம்பிக்கை அவங்க விட்டதுனால தான் நான் கற்றுக்க முடிஞ்சுது. இன்னைக்கு நான் இந்த இடத்துல என்ன நம்பிக்கையாக வெளியே வந்தது என் கணவர். அவரே இருந்ததுனால தான் நான் எனக்கு வெளியே வந்து இப்போ இன்ஸ்டியூட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நான் வேலை அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து கற்றுட்டு போய் 2 பேர் ரொம்ப ஒரே திவ்யான்ற பேர்ல 2 பேர் அடுத்த என்னோட பொண்ணு தஞ்சாவூர்ல இருந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டா தஞ்சாவூர்ல போய் ஷாப் ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். திவ்யா போயிட்டலாம். அந்த இடத்துல பெருமையா இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட் ஒன்று ஒரு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றதுல ஒரு பெருமை. இப்போ நான் கற்றுக்கிட்ட இடத்துல இன்ஸ்டியூட்லோட தான் அந்த சங்கர் மகாதேவன் சந்தானம் சார் அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். திருநெல்வேலியிலேருந்து அவங்க வர முடியல. சரி, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அப்புறம் நம்ம சேகர்ஜியே எம்ஜி திமுக மாவட்ட தலைவர் அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க டைம் ஒதுக்கி நமக்காக வந்தாங்க, அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் சேகர் கிருஷ்ணா அவங்கள நான் கூப்பிட்டவே மறுபேசி சொல்லலை, உடனே வந்துடணும் அப்படின்ட்டாங்க. என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் 2 நாள் தான் அவங்க பார்த்துருக்கோம். எதுக்குன்னா நம்ம மிஷின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதோ மிஷின் வாங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் கம்மி பண்ணினா எனக்கு கமிஷன் இல்லை, நான் கேட்கல. பிள்ளைங்க என்ன வந்தாங்களோ அதில் நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை
அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அவங்க தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட்டோட கிஃப்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரத்தில் எல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம கூப்பிட்டு இப்போ ஒருத்தர் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு மிக மிக நன்றி. அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நன்றி. ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் தோல்வி போகும்போதெல்லாம் அடுத்த பேட்ச் வரும் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சீங்க. நான் ரொம்ப நல்லா இருந்தாலும் ஊருக்கு பண்ணுறதுக்கு நடைபெறுவீங்க. அரினா குட்டியோ இவங்க எல்லாருமே சுமி எப்பவுமே என் பக்கத்தில் இருக்கா. ரொம்ப முக்கியமாக எனக்கு பார்த்தீங்கன்னா அவள் ப்ளவுஸு அப்படி கொடுத்தாக்கா அவளுக்கு நான் கரெக்டாக கூட கொடுக்க மாட்டேன். இந்த மாதம் போட்டால் அடுத்த மாதம் தான் நான் ஒரே கொடுத்தேன். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. ஏன்னா ஒவ்வொரு இது வந்துட்டு நம்ம பார்க்கும்போது ரொம்ப நன்றி. எல்லாருமே நன்றி. அந்த மேட்ச் கரெக்டாக ரொம்ப உங்களுக்கு எல்லாமே வந்து கிஃப்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேறு யாராவது